திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 282, அதிகாரம் கல்லாமை. ஒரு கிராமத்தில் தூய உள்ளமும் கடவுள் பக்தியும் நிறைந்த ஒருவர் பலசரக்கு கடை ஒன்றை நடத்தி வந்தார். அந்த கிராம மக்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்த அவர் மதிய உணவு வேளையில் கூட யாராவது பொருள் கேட்டு வந்தால் காத்திருக்க நேரிடுமே என்பதால் கடையை மூடமாட்டார். அந்நேரத்தில் அறிமுகமே இல்லாத நபர் வந்தால் கூட கடையை சற்று நேரம் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு உணவருந்த சென்று விடுவார். ஒரு நாள் மதியம் அவரது கடைக்கு ஒரு திருடன் வந்தார். திருடன் என்று தெரியாமல் கடைக்கு வந்த அவரிடம் கடையை ஒப்படைத்துவிட்டு உணவருந்த சென்று விட்டார். பணப்பெட்டியும் திறந்தே இருந்தது. அப்போது திருடனின் நண்பன் ஒருவன் அங்கு வந்து, திருடுவதற்கு இதைவிட சரியான சமயம் நமக்கு கிடைக்காது, பணத்தை எடுத்துக்கொண்டு ஓடிவிடலாம் என்று யோசனை கூறினான். கடையில் இருந்த திருடனுக்கோ தன்னை நம்பிய கடைக்காரருக்கு துரோகம் செய்ய மனம் இடம் கொடுக்காததால் அதற்கு மறுத்துவிட்டான். சிறிது நேரத்தில் திரும்பி வந்த கடைக்காரரிடம் எல்லா பொருளும் சரியாக இருக்கிறதா என்று பார்த்துக் கொள்ளுங்கள் என்றான். அதற்கு கடைக்காரர், உன் மீது கொண்ட நம்பிக்கையால் தான் கடையை ஒப்படைத்து விட்டு சென்றேன், அதனால் எதையும் சரிபார்க்க தேவையில்லை என்றார். கடைக்காரரின் நம்பிக்கை மிக்க பேச்சை கேட்டதும் திருடனின் உள்ளம் கலங்கியது. உங்களை போன்ற நல்லவருடன் ஒரு நாள் பழகியதற்கே மனம் இவ்வளவு தூய்மையாகிவிட்டதே, வாழ்நாள் எல்லாம் உங்களோடு உறவாடினால் பிறவி பயனே கிடைத்துவிடுமே என்றான். அப்போது கடைக்காரர், நீ சொல்வது புரியவில்லையே என்றார். அதற்கு அவன், ஐயா, நான் ஒரு திருடன். என் நண்பனும் நானும் கடையில் திருடிவிட்டு ஓடிவிட எண்ணினோம். ஆனால் என் இயல்பான திருட்டு குணம் இன்று என்னிடம் மறைந்துவிட்டது. இனி ஒரு நாளும் திருடமாட்டேன் என்று அவர் காலில் விழுந்து அழுதான். தம்பி, நீ மனம் திருந்தியதற்கு நான் ஒரு கருவி மட்டுமே, அனைத்தும் இறைவன் செயல் என்று தன்னடக்கத்தோடு கூறி திருடனையும் பக்தனாக மாற்றிய அந்த கடைக்காரர் வேறு யாரும் அல்ல, 17ஆம் நூற்றாண்டில் மராட்டிய மாநிலத்தில் வாழ்ந்த ஞானி துக்காராம் அவர்கள்தான். அடுத்தவர் பொருளை அவருக்கு தெரியாமல் திருடுவோம் என்று மனதால் நினைப்பதும் தீமையானது என்பதை உள்ளத்தால் உள்ளலும் தீதே, பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். எடுக்க நினைப்பது தீமை, கொடுக்க நினைப்பதே நன்மை.